மெருகூட்டப்பட்டு வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிற அந்த கூழாங்கற்களின் கூர் முனைகள் அகற்றப்பட்டு அவை அழகாக பளபளப்பாக மென்மையானதாக மாறுகிறது. அதுபோல தேவனால் அடித்து நொறுக்கி உருவாக்கப்படுகிற ஒரு மனிதன்தான் தேவ மனிதனாக மாறுகிறான். ஏசாயா 48வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அன்பானவர்களே, கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களே அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பேன் என்பதுதான். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது சவுலினால் தாவீது பல நெருக்கங்களை அனுபவித்ததினால்தான் அந்த தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டான். நம்மையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல நெருக்கங்களை அனுபவிப்பது நம்மையும் உயர்த்துவதற்காகத்தான். வேதத்தில் இன்னும் அந்த லாபான் பாருங்க, அந்த யாக்கோபை நெருக்கினதுனால தான் அந்த யாக்கோப் லாபானை விட்டு ஓடிப்போனான். முதல்ல லாபான் வீட்டுக்கு யாக்கோபு வந்தபோது அந்த யாக்கோபுக்கு அமோக வரவேற்பு காணப்பட்டது. பாருங்க, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சவுமானவன் என்றான். பாருங்க, எப்படி ஒரு அன்பு, எப்படி ஒரு பாசம். ஆனால் காலங்கள் கடந்த பிறகு அந்த லாபான் யாக்கோபை பயங்கரமாக நெருக்குகிறதே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 2வது வசனம் 27, 28, 29 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம், மேளதாளம், கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். அன்பானவர்களே, பாருங்கள், முதலில் லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், நீ என் உயிர், நீ என் எலும்பும் மாம்சவுமானவன் என்று சொல்லுகிறான். ஆனால் இப்பொழுது லாபான் அந்த யாக்கோபை புறக்கணித்து விட்டான். லாபான் யாக்கோபை கொல்லுவதற்கு கூட தயாரானான். பாருங்க, தாய் மாமன் இப்பொழுது ஒரு பேய் மாமனாக மாறிப்போகிறான். எந்த மனிதனுக்கும் தன்னுடைய சுயநலத்தை பாதிக்கிற காரியம் வரும்போது அந்த மனிதனுடைய முகம் மாறுகிறது. அதே போலத்தான் முதலில் லாபான் யாக்கோபை பார்த்து நீ என் உயிர், நீ என் எலும்பு, என் மாம்சம் என்று சொன்னவன், அப்படி கட்டி அணைத்து முத்தமிட்டவன், இப்பொழுது அவன் காலம் மாறினபோது அந்த யாக்கோபை கழுத்தை நெரிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். பாருங்க, ஆதியாகமம் 31:5 சொல்லுகிறது, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை கவனியுங்கள். பாருங்க, இந்த மாறாத தேவன் யாக்கோபோடு கூடவே இருந்து அந்த லாபான் யாக்கோபை ஏமாற்ற எண்ணிய போதும் ஆண்டவர் அதற்கு ஒப்புக்கொடாதபடிக்கு அந்த யாக்கோபை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறதே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை, எந்த மனிதனுடைய முகம் மாறினாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் மாறிப்போகிற தேவன் அல்ல.
எந்த பறவையாவது தான் கட்டின கூட்டை கலைக்குமா? யாராவது தாங்கள் கட்டின வீட்டை இடித்து போடுவார்களா? அப்படி என்று சொன்னால் இல்லவே இல்லை. ஆனால் நாம் வேதத்தில் பார்க்கும்போது கழுகு தன்னுடைய கூட்டை கலைக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. அன்பானவர்களே, தன்னுடைய குஞ்சுகள் அந்த கூட்டுக்குள் இருக்கும்போது தான் அந்த கழுகு குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு. ஆனால் இந்த தாய் கழுகு ஏன் இப்படி செய்கிறது? தன்னுடைய குஞ்சுகளை கூட்டில் இருக்க விடாதபடிக்கு அந்த கூட்டில் இருக்கிற அந்த பஞ்சுகளை, அந்த கூட்டை மொத்தமாக அது பித்தெடுத்து வெளியே தள்ளுகிறது. இந்த கழுகு ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அந்த கழுகின் குஞ்சுகள் மிகவும் சிறியவைகளாய் இருக்கும்போது அந்த கழுகு அப்படி செய்யாது. அந்த கழுகு குஞ்சுகளுக்கு இறக்கைகள் வளர்ந்து அது தானாக பறக்க முடியும் என்று அறிந்து கொள்ளும்போது தான் அந்த கழுகு அந்த கூட்டை கலைக்கிறது. ஏனென்றால் கழுகு கூட்டை அது கலைத்தால்தான் இனி அந்த கூட்டுக்குள் குஞ்சுகளுக்கு இருக்க முடியாது என்று நினைத்து அந்த குஞ்சுகள் பறக்க ஆரம்பிக்கும். அது கூட்டை கலைக்கவில்லை என்று சொன்னால் அந்த கழுகு குஞ்சுகள் வெளியே பறக்க போகாதபடிக்கு அதற்குள்ளே சொகுசாக இருந்துவிடும். தாய் கழுகு தன்னுடைய குஞ்சுகளும் தன்னை போல உயர உயர பறக்க வேண்டும், தானாக தன்னுடைய குஞ்சுகள் இறை தேட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அந்த கூட்டை கலைக்கிறது. அன்பானவர்களே, ஆரம்பத்தில் அந்த கழுகு குஞ்சுகளுக்கு அது கஷ்டமாக கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அது போக போக அந்த கழுகு குஞ்சுகளுக்கு அது மிகுந்த நன்மையாக இருக்கும். அப்படித்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறார். உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அன்பானவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனோடு விடுமுறையை கழிப்பதற்காக ஒரு ஊருக்கு சென்றார். அந்த மகனோடு சேர்ந்து தன்னுடைய மகனுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு ஊருக்கு வெளியே இயற்கையை ரசிப்பதற்காக வந்தார். அப்பொழுது அந்த மகன் மேகத்தை பார்த்து, மேகமானது டைனோசர் போல இருக்கிறது, ஆடு போல இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் அவன் வர்ணித்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு சிறிய மலையை பார்த்து அவர்கள் ஏறினார்கள். அப்பொழுது அவர்கள் இருவரும் ஏறிக்கொண்டிருக்கும் போது மகன் திடீரென்று, அப்பா என்னை பிடியுங்கள் என்று சொல்லி அவன் இரு கரம் விரித்து அவன் கீழே விழுந்தான். அப்பொழுது சற்றும் எதிர்பாராத தகப்பன் அவனை ஓடி சென்று பிடித்து இருவருமாக விழுந்தார்கள். தகப்பன் மகனை பார்த்து, ஏன் இப்படி நீ செய்தாய் என்று கேட்டபோது, நீங்கள் எப்படியும் என்னை பிடிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்லி அவன் சொன்னான். அடி ஏதும் படாததினால் மீண்டும் அவன் ஏற ஆரம்பித்தான். அன்பானவர்களே, அதுபோலத்தான் நம்முடைய பரலோக தகப்பனும். அவரை நாம் முழுமையாக நம்பலாம். அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவர். நம்முடைய தேவைகளையெல்லாம் ஏற்ற நேரத்தில் அவர் கொடுத்து நமக்கு நன்மை செய்கிற ஒரு தகப்பன். அவர் நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நம்மை அவர் தூக்கி சுமக்கிற தேவன். ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அன்பானவர்களை, எத்தனையோ தரம் மரணத்தின் விளிம்பு வரை சென்றிருக்கிற நம்மை ஆண்டவருடைய கரம் தூக்கி எடுத்திருக்கிறது. அவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் ஆண்டவர் வனாந்தரத்தில் கண்மணி போல காத்து வழிநடத்தினார். அவருடைய வஸ்திரம் பழதாய் போகவும் இல்லை, அவருடைய செருப்புகள் பழதாய் போகவும் இல்லை. அன்பானவர்களே, தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நாம்
ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது நாம் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் நாம் மாற முடியும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. காண்பாயே,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நேற்றைக்கெல்லாம் நான் வரம்ப எனக்கு பேசவே முடியாது. சின்ன ஒரு காற்று கூட எனக்கு வராது. அந்த மாதிரி தான் ராத்திரி இருந்தது. நான் ஹஸ்பண்டு என்னாச்சு இப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குதாங்க. நீ எப்படி பாடுவ, நாளைக்கு எப்படி மெசேஜ் கொடுப்ப அப்படின்னு கேட்டாங்க.